Hi friends, welcome to Raga's Kitchen. Friends, இன்னைக்கு வீடியோவில் ஒரு சொட்டு கூட எண்ணெயே இல்லாமல் சூப்பராக டேஸ்டியான ஜூஸியான லட்டு இப்படி பண்ணலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம பேக்கரியில் ஸ்வீட் ஷாப்லலாம் வாங்குற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. உங்களுக்கு ஸ்வீட்டே செய்ய தெரியாதுன்னா கூட இந்த ஸ்வீட் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியான மெத்தட் தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். எண்ணெயே இல்லாமல் டேஸ்டியான சூப்பரான லட்டு எப்படி பண்ணலான்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் கடலைப்பருப்பு மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருட்களும் மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் கடலைப்பருப்பு போட்டுட்டு இதை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மினிமம் 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. ஒரு தட்டு போட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு பருப்பு நல்லா ஊறினதும் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிருங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு பருப்பு மட்டும் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணி சுத்தமாக வடிச்சிருங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ நம்ம பருப்பெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாங்க, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நீங்கள் நான்ஸ்டிக் வாணலியில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நெய் நல்லா உருகினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பை நம்ம இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், தண்ணி நம்ம ஊற்றாமல் அரைச்சனால இந்த அளவுக்கு நம்மளுக்கு கெட்டியாக வந்திருக்கு. குறைவான தீயில வச்சுக்கோங்க. குறைவான தீயில வச்சு நம்ம அரைச்ச பருப்பு எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டுடலாம். இப்போது அரைச்ச பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு குறைவான தீயில வச்சு இதை நல்லா வறுத்துக்க போகிறோம். பருப்பெல்லாம் நல்லா வெந்து உதிரியாக வரணுங்க. அது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த நெய்யோடு சேர்த்து ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளார இதை நல்லா வெந்து உதிரியாக வந்துடும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாவு வேக ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா வெந்துருங்க. நல்லா சட்டுன்னு வெந்துட்டு நம்மளுக்கு நல்லா உதிரியாக வந்துடும். நம்ம நெய் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3/4 கிட்ட இது நல்லா வெந்துருச்சு. இது நல்லா மாவு நல்லா வெந்ததும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 90% கிட்ட நல்லாவே வெந்துருச்சு. இது நல்லா வெந்துருச்சா இல்லையான்றதை நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா தூளாக உதிரியாக இருக்குங்க. அந்த அளவுக்கு வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. அதாவது கட்டியாக உருண்டையாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா பொடியாக ஆகிற வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட ஒட்டாமல், நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கும். நம்ம இந்த மெத்தடில் செய்யும்போது நம்ம கடலை மாவு கரைச்சி பூந்தி பொரிச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இது கொஞ்சம் சூடு ஆறணும். இப்போ இதை நான் இறக்கி வச்சுட்டேங்க. இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் ஒரு 10 செகண்ட் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி குட்டியாக உருண்டையாக இருக்கு இல்லைங்களா, இது கூட இல்லாமல் நல்லா நம்மளுக்கு பொடியாயிரும். நீங்கள் கையிலே கூட உதிர்த்து விட்டுக்கலாம், ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் ஓட்டி விட்டு எடுத்துருங்க. இப்போது நம்ம மிக்ஸியில் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா பொடியாயிருச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கலாங்க. இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். எவ்வளோ கடலைப்பருப்பு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்தால் கரெக்டாக இருக்கும். 1 கப் சர்க்கரை சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சர்க்கரை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இதுக்கு பாகு எதுவும் வரணும்னு அவசியம் இல்லைங்க. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சு நீங்கள் கையில் எடுத்து லைட்டாக தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். லைட்டாக ஒட்டுற மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு லட்டு பிடிக்கிற அந்த பதம் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சர்க்கரை பாகோடு சேர்ந்து இதுவும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். சர்க்கரை பாகு எல்லாத்தையுமே வந்துட்டு இது நல்லா இழுத்துருச்சு பாருங்கள். நல்லா இழுத்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணாவே போதுங்க. நம்மளுக்கு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். நல்லா எல்லா பக்கமே நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் லட்டு பிடிக்கிற பதம் வந்துருச்சு. ரொம்ப ட்ரை ஆக வேண்டாம். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததும் நம்ம வந்துட்டு எடுத்து லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், எடுத்து கீழே வச்சாச்சுங்க. இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். நம்ம கை பொறுக்கிற சூட்டுக்கு வரட்டும். நல்லா இந்த மாதிரி வந்துட்டு அழுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா, நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு சூடு ஆறிடும். இப்போ கொஞ்சம் சூடாறினதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அழகாக லட்டு பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக லட்டு பிடிக்க வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது லட்டு பிடிக்கன்னு. நம்ம பேக்கரிஸ்லேயும் ஸ்வீட் ஸ்டால்ஸ்லேயும் கிடைக்கிற அதே மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இந்த லட்டு. நீங்கள் வந்து பூந்தி செய்யலைன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு அதே மாதிரி ஈக்குவலான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நெய்யும் ரொம்ப குறைவாக தான் நம்ம சேர்த்துருக்கோம். எண்ணெயும் நம்ம இன்றைக்கி சேர்க்கவே இல்லை பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக சூப்பரான இந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூடு ஆறுனா லட்டு பிடிக்க வராது அப்படின்லாம் கிடையாதுங்க. சூடு ஆறுனாலும் நம்மளுக்கு ஈஸியாக லட்டு பிடிக்க வரும். சூப்பராக டேஸ்டியான ஜூஸியான லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா 4லேருந்து 5 நாள் வரைக்குமே சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள் லட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சட்டுன்னு நம்மளுக்கு லட்டு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.